ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சில முக்கியமான நியூஸ் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்ட் டு எனர்ஜி. இந்த செக்டாரில் வந்து நிறைய முதலீடு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நகர்ப்புற குப்பை மேலாண்மை, நெருக்கடி மற்றும் எரிபாச எரி எரிசக்தி பாதுகாப்பு அப்படின்னு இருக்குது. அதாவது வேஸ்ட் டு எனர்ஜி துறை அது என்ன பண்ணுதுன்னா, இப்போ மறுபடியும் வந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல் வந்து 2026 வந்திருக்கு. ஸோ அதன்படி என்னென்னா, உலக அளவில் வந்து 2025 37.29 பில்லியன் 37.29 பில்லியன் வந்து செலவு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க செலவாகும் அப்படின்ட்டு. அதே 2034 எவ்வளோ வரும்னு சொல்கிறாங்க அப்படின்னா 51.68 பில்லியன் வந்து இதுக்கு செலவாகும் அப்படின்னு. இந்தியாவில் மட்டுமே 2025 வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.56 பில்லியன் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. இதே வந்து 2034 வந்து 1.97 பில்லியன் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த செக்டார் வந்து இப்போ மறுபடியும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த செக்டாரில் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 65,000 கோடி வந்து சிபிஜி கம்ப்ரஸ்ட் பயோகேஸ் ஆலைக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ 500 கம்ப்ரஸ்ட் பயோகேஸ் ஆலை வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ரெண்டாவது ஜேஎஃப் இன்ஜினியரிங் அண்ட் ஆண்டனி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இது சேர்ந்து ஆந்திராவில் வந்து இன்னொரு பிளான்ட் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அப்புறம் எஸ்ஏஎல், ஸோ அவங்க வந்து நார்வேயின் ஸ்டேட் ஃபண்ட்ல இருந்து சுமார் 200 மில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து இப்போ ரொம்ப நீட்டாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சென்னையில் சேலையூரில் ஒரு இடத்துல வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பிளான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போயிட்டுருக்கு. பட் அது எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படிங்கிற நமக்கு தெரியல, நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ அதனால் இந்த செக்டாரில் இப்போ கொஞ்சம் இது வந்து ஒரு காலத்தில் பூமாக இருந்த செக்டார் இப்போ கொஞ்சம் இறங்கியிருக்கு. மேபி ஃபியூச்சரில் இன்னும் அதிகமாக்கலாம், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இவி சைக்கிள்ங்க. ஸோ அது வந்து இது வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது 2026 வந்து 720 மில்லியனாக இருக்குது. 27 வந்து 850 மில்லியனாக இருக்கும் அப்படின்னு வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 130 மில்லியன் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து அதிகமாகும் இதோட ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 கிலோமீட்டருக்கு இதுக்கு ஆகிற செலவு பார்த்தீங்கன்னா 0.7 பைசாங்க இவி சைக்கிள். நம்ம ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சைக்கிளில் போக முடியுமான்னு தெரில, நம்ம வந்து லைட்டாக தான் ஓட்ட முடியும் இல்லையா. ஸோ என்ன சொல்கிறாங்க, இது 7 பைசா ஆகும் அப்படிங்கிறாங்க. இதே இது நீங்கள் வந்து ஒரு 2 வீலரோ 3 வீலரோ ஓட்டினா 2.5 ருபீஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் இது 30,000 to 55,000 வரைக்கும் ரேஞ்சில் இருக்குது. ஸோ என்னென்ன கம்பெனி வந்து இப்போ இதில் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஓகே மொபிலிட்டி அப்படிங்கிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 2,400 யூனிட் விற்கிறாங்க பெர் மந்த்து. ஸோ நோய்டாவில் வந்து 80 யூனிட்டுக்கான ஒரு இது வச்சுருக்காங்க, உற்பத்தி நிலையம் வச்சுருக்காங்க. மோட்ரைட் அப்படிங்கிற கம்பெனி வந்து 6,000 to 8,000 இபைக் விற்கிறாங்க பாருங்கள். ஸோ 100 மில்லியன் வருவாய் வந்து நெக்ஸ்ட் டார்கெட் வச்சுருக்காங்க. அது ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ நிறைய பைக் இருக்குது. அதில் வந்து இந்த ஸ்டைடருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 30 to 35% வச்சுருக்காங்க. அவங்க வந்து 12,000 to 15,000 யூனிட் விற்கிறாங்க பெர் மந்த்து. ஒரு ஹீரோ ரெண்டெல்லாம் சேர்த்து 25,000 32,000 பைக் வந்து இந்தியாவில் விற்பனை ஆகுது. பார்த்துக்கோங்க பைக்கோட இது வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது. ஸோ இந்த டிராஃபிக்கில் மக்கள் வந்து போயிட்டு வரதுக்கு இது ஒரு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரில. பட் இது ஒரு டிமாண்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பைக் யாராவது வாங்கணும்னு ஆசைப்பட்டால் கூட இந்த இதில் ஏதாவது சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பைக் ஹீரோ இருக்குது. ஸோ ஹீரோ மோட்டார்ஸ் ஆல்ரெடி நம்ம நிறைய குட் நியூஸ் இல்லை, டிவிஎஸ் மோட்டார் ஹீரோ மோட்டரும் இதில் இருக்குது, பார்த்துக்கோங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ ஃபார்மா. ஸோ ஆரோ ஃபார்மாவோட சப்சிடி தான் இந்த தேரானியாம் அப்படிங்கிறது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 175 மில்லியனை வந்து அந்த கம்பெனியில் வந்து எம்எஸ்டி, இது வந்து ஒரு எம்எஸ்டி அப்படின்னா மெர்க் ஷேர் டோஃபன், அதாவது சிங்கப்பூரில் இருக்க ஒரு நிறுவனம். இது வந்து இவங்க கூட சேர்ந்து வந்து ஒரு கிரீன் ஃபீல்டு ட்ரக் சப்சிடி மேனுஃபேக்சர் ஃபெசிலிட்டி வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க இந்தியாவில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்டது அப்படிங்கிறாங்க. ஸோ 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஃபார்மா வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க. இது வந்து சிஎம் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன் மூலமாக ஆரோ ஃபார்மா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஆரோ ஃபார்மா வந்து பார்த்துட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஆரோ ஃபார்மா ஒரு நல்ல கம்பெனிங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்மில் இருக்க ஒரு குட் கம்பெனி. 2020 கிட்ட தான் வந்துச்சு ஐபிஓவில். ஸோ ஒரு பயங்கர டிப் இருந்துச்சு 2023 இல்லை, இது முன்னாடி வந்தது. 2023 ஒரு பயங்கர டிப் 400 ரூபாயில் இருந்து அதுக்கப்புறம் 1,600 போய்ட்டு நீங்கள் 1,379 இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆரோ ஃபார்மா வந்து நிறைய R&Dக்கு செலவு பண்ணுவாங்க அப்படின்னு கேள்வி நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். பட் ஆரோ ஃபார்மாவை விட
டாக்டர் ரேட்டு தான் அதிகமாக செலவு பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 8.4% வந்து ஆர்என்டிக்கு செலவு பண்ணுறாங்க. பயோகாயின் 7.39, லூபின் 6 to 7.63, கெலன்மார்க் வந்து 7 to 7.5, சன்ஃபார்மா 6.37. அவங்களோட வருவாயிலேருந்து ஆர்என்டிக்கு செலவு பண்ணுற பர்சன்டேஜ் இதெல்லாம். ஜூடியோஸ் வந்து 6.7, சிப்லா 6.1, அதுக்கப்புறம் ஆரோ ஃபார்மா 5.1% வந்து ஆர்என்டிக்கு செலவு பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 5.1னா 1622 கோடி அவங்க செலவு பண்ணுறாங்க. இருக்கிற டாக்டர் ரேட் தான் அதிகம், 8.4, அதாவது 2738 கோடி செலவு பண்ணுறாங்க ஆர்என்டிக்கு. அப்போ பார்த்துக்கோங்க அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஆர்என்டிக்கு செலவு பண்ணுற நம்ம வந்து வெறும் ஒரு 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 ஃபார்மா கம்பெனியாக பார்க்காம ஆர்என்டிக்கு செலவு பண்ணுற கம்பெனியாக பார்க்க ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் இன்னொரு ஸ்டாக் பற்றி பார்த்துங்க, சொலெக்ட் எனர்ஜி சிஸ்டம் லிமிடெட். இது வந்து சென்னை பேஸ்டு கம்பெனி தாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆஃப் கிரிட் சோலார் குக்கிங் அப்படிங்கிற ஒன்று வந்து இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அதாவது நீங்கள் வந்து சோலார் பேனலை வச்சு நீங்கள் சமையல் பண்ணலாம். ஸோ இண்டக்ஷன் ஸ்டவ் மாதிரியே இது மின்சார இண்டக்ஷன் ஸ்டவ் தான், பட் நீங்கள் வந்து டேரெக்டாக சோலார் பேனல் யூஸ் பண்ணி சமைக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரீசெண்டாக எல்பிஜி இஷ்யூ வந்துச்சுல, ஸோ அதை பேஸ் பண்ணி இவங்க வந்து ப்ராப்பராக ஒரு நல்லா டேக்கிள் பண்ணுறாங்க போல இருக்கு. ஸோ அதனால் இந்த ஸ்டாக் பற்றி படிக்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு எனர்ஜி சிஸ்டம் லிமிட்டடாக வந்து இன்னைக்கு சோலாருக்குள்ளே புகுந்திருக்காங்க. உங்களோட கரண்ட் வேல்யூ பார்த்துக்கோங்க, 636, பட் மார்க்கெட் கேப் 1000 கோர்ஸ் கம்மிங்க, ஸ்மால் கேப் தான். அண்ட் இவங்களோட புக் வேல்யூ பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், 589. இதோட இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ வந்து 400 சம்திங் இருந்துச்சு, 409. ஸோ கிட்டத்தட்ட அது கீழே தான் சுற்றிட்டு இருக்கு. யாராவது வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு பார்க்குறீங்க பாருங்க. இதோட பியும் கம்மியாக தாங்க இருக்குது. நான் பி ரேஷியோ பார்க்கும்போது அதோட ஆவரேஜோட கம்மியாக இருக்குது. ப்ரோஸும் பாருங்க, கான்ஸ் கம்மி தான், ப்ரோஸ் நிறைய இருக்குது. பட் இந்த செக்டரில் இது ஒரு சின்ன கம்பெனி தான். அண்ட் அதோட பியும் கம்மியாக தான் இருக்குது. அண்ட் அது எல்லாமே குட்டாக தாங்க எனக்கு பார்க்கும்போது. அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கும் ஸ்டில் ஸ்டாக்னேட் அப்படியே இருக்குது, அதாவது குறையும் இல்லை கூடவும் இல்லை. அண்ட் எஃப்ஐஎஸ் பாருங்கள், ரீசெண்டாக 0.22 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ரீசெண்ட் டைமில். அது என்னால் நல்லா பார்க்க முடியும், 0.22. ஸோ போன குவார்ட்டருக்கும் இப்போவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஎஸ். ஸோ மேபி நல்ல ஸ்டாக் மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த ஸ்டாக் பற்றி நான் கொஞ்சம் படிச்சுட்டு இந்த வீக்கெண்டுக்குள்ள ஒரு நல்ல வீடியோ போடுறேன். எனக்கு இந்த ஸ்டாக் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தெரியுது. ஸோ வேறு யாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சீமென் எலக்ட்ரிக் பற்றி, சீமென் கம்பெனி பற்றி நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஜெர்மன் பேஸ்டு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, அதாவது பவர் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல்னு சொல்கிறத விட. ஸோ அவங்க கூட தான் இந்த இனோவோமாட்டிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி இருந்துச்சு. பட் 2023 செப்பரேட் ஆகிட்டாங்க. இப்போ 2024 இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கேபிட்டல் பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. அதாவது சீமென்ஸ்லேருந்து லோ வோல்டேஜ் மோட்டார் வணிகத்தை வந்து இவங்க வந்து வாங்க போகிறாங்க. 2200 கோடிக்கு வாங்குற திட்டத்தில் இருக்காங்க. சீமென்ஸ் வந்து பிரிஞ்ச நிறுவனம் சீமென்ஸில் இருக்கிற ஒரு லோ வோல்டேஜ் மோட்டார் வணிகத்தை வந்து வாங்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து இந்தியாவில் வந்து மோர் ஃபோக்கஸாக பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ஸோ சீமென்ஸ் வந்து இப்போ தான் ஸ்பிளிட் பண்ணாங்க, சீமென்ஸ் எனர்ஜி தனியாக, சீமென்ஸ் ஹோல்டிங் தனியாக இருக்குது. ஸோ இதுவும் ஒரு நல்ல கம்பெனி தாங்க. சீமென்ஸ் நான் ரொம்ப நேரம் பார்த்துட்ருக்கேன், பட் ஸ்டில் நம்மளோட இதுக்குள்ளே வரல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விப்ரோ வந்து ஆல்ஃபாநெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வாங்குறாங்க 700 மில்லியன் ரூபாய் கொடுத்து. அப்புறம் ஐடிசி நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் வந்திருக்குங்க. அவங்க வந்து FSA 3.0 சான்றிதழ் வாங்கியிருக்காங்க கோதுமை மற்றும் நெல்லுக்கு. இதனால் என்ன யூஸ் அப்படின்னா, விவசாயிகளுக்கு வந்து சிறந்த விலை, சிறந்த சந்தை இனிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுற்றுச்சூழலுக்கு வந்து நீர், உரம், அப்புறம் மண் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான ஒரு சான்றிதழ் மாதிரி தான் இது. ஸோ இந்த நியூஸ்னால ஐடிசி வந்து பெருசாக இம்பாக்ட் ஆகும் இல்லை. நம்ம ஐடிசி வந்து ஒரு சிகரெட் கம்பெனியாக பார்க்கறத விட FMCG பார்க்க தான் பெட்டர். ஏன்னா அவங்க பாருங்கள், கோதுமை நெல் வந்து அவங்களே ஓனாக எங்கள் உத்தரப்பிரதேசில் வந்து பீகார்லேயும் வந்து 2200 ஏக்கர் ப்ளஸ் வச்சு அளவுக்கு 70க்கும் மேற்பட்ட FPOs மூலமாக 3500 ப்ளஸ் விவசாயிகளுக்கு இந்த இது ஒன்றுமா சில, அதனால தான் அவங்களோட ஆசீர்வாத ஆட்டா, ஸோ அந்த பிராண்ட்லாம் வந்து நல்லா இருக்குது. ஸோ அவங்க வந்து சிகரெட்டை விட இதில் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு முக்கியமான நியூஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வயசானவங்க வந்து கூட்டிகிட்டே போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ 2050 வந்து உலக மக்கள் தொகையில் 17% முதியவர்கள் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது 2024 வரைக்கும் 55 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க 73 மில்லியன். இது வந்து 159 மில்லியன் அதிகமாகும் எப்போன்னு சொல்கிறாங்க 2030. ஸோ 195 மில்லியன் அதிகமாகுது. அதாவது இது வந்து எப்போனா நெக்ஸ்ட் ரீசெண்டாக வந்து வரும்னு சொல்கிறாங்க. 2030 வந்து 195 பில்லியன் ஆகும்னு சொல்கிறாங்க. 2050 348 மில்லியன் 2050.
ஸோ அதனால் இவங்களுக்கான ஹவுசிங் வந்து நிறைய பில்ட் பண்ணி பார்க்குறாங்க. இது வரைக்கும் இப்போ வரைக்கும் 22,000 சீனியர் ஹவுசிங் யூனிட்டிகள் மட்டும் தான் இருக்கான் இந்தியாவில். ஆனால் தேவை வந்து 4 lakhs. ஸோ பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதனால் இந்த துறையில் வந்து பயங்கரமான வளர்ச்சிகளுக்கும் இருக்கும் எதிர்பார்க்குறேன். 2020 7.7 பில்லியன் ஆகலாம்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் 1.3% மட்டும்தான் இருக்குது. பட் அது வரும் அப்படிங்க. ஸோ அதுக்கான முக்கிய நிறுவனம் இதுதான். இந்த சீனியர்ஸ் லிவிங் அப்புறம் ப்ரீமியம் சீனியர்ஸ் லிவிங் அப்புறம் டிஎல்எஃப் இந்த மாதிரி நிறைய கம்பெனி வந்து அதுக்கான ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனி எதுவும் வச்சிருந்தீங்கன்னா இந்த நியூஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் அதாவது இப்போ வந்து நம்மளோட ஆர்பிஐ வந்து சில கண்டிஷன்லாம் வச்சுருப்பாங்க. அதை வச்சு நம்ம சில கெடுபிடினால இப்போ வங்கியில் வந்து உபரி பணமே 5 லட்சத்துக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இதனால் என்ன வரும் அப்படின்னா நம்மளோட விஆர்ஆர் வேரியபிள் ரேட் ரிவர்ஸ் வந்து குறைக்கலாம் அப்படிங்கிறாங்க. அது வந்து 5.25 கீழே இருந்தால் கொஞ்சம் குறைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குறைக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஐபிஓ பற்றி ரீசெண்டாக நம்ம நிறைய நியூஸ் படிச்சுட்டு இருக்கோம். இப்போ நம்ம போட்ட எல்லா வீட்லையும் ஐபிஓ பற்றி ஒரு நியூஸ் வருது. ஸோ இப்போ செபி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது செப்டம்பர் வரைக்கும் யாரெல்லாம் ஐபிஓக்கு வந்து ஆல்ரெடி தாக்கல் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு வந்து ஐபிஓவில் வந்து பாதியை குறைச்சிக்கலாம், நீங்கள் வேணும்னா குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்காங்க, அப்படி இப்படி நிறைய ரீசன் இருக்கிறதுனால ஏப்ரல் 2 வரைக்கும் சும்மா 143 நிறுவனங்கள் வந்து ஐபிஓக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. 143 கம்பெனி 1,745 லட்சம் கோடி வந்து அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மார்க்கெட் சரியில்லாதனால நிறைய கம்பெனி பேக் அடிக்கிறாங்க. ஸோ அதனால செபி என்ன சொல்லுன்னா உங்களுக்கு வேணும்னா உங்களோட ஐபிஓ சைஸை கம்மி பண்ணிட்டு நீங்கள் வேணால் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஒரு ஆர்டிக்கல் படித்தேங்க, அதனால இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா இந்தியாவிலே மிகவும் குறைவான அசட் எதுனா அது வந்து ஸ்டாக்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பி வந்து இப்போ நம்ம 15% குறைஞ்சிருக்கு நம்மளோட செக்டாரில். ஸோ இப்போ 20 கிட்ட தான் இருக்குது நம்மளோட செக்டார் பி வந்து. ஸோ அதனால் மற்ற சொத்துக்களை ஒப்பிடும்போது இதுதான் சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுனா ஸ்டாக்ஸ். இப்போ எஃப்டியில் போட்டிங்கன்னா ஓகே, பட் உங்களுக்கு அது ரிட்டர்ன் கம்மி கரெக்டாக. அது மாதிரி தங்கம் வந்து இப்போ ரீசெண்டாக 15% தங்கமும் குறைஞ்சிருக்கு. ஸோ நீண்டகால வரலாற்றில் பார்த்தீங்கன்னா 1.1% தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரியல் எஸ்டேட்டும் நீங்கள் வந்து பணம் வைக்கிறதுனால இனிமேல் அது பூம் ஆகாமல் டவுட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் இப்போதைக்கு மிகவும் கம்மியான ரேட்டில் எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் அதில் தான் நிறைய பேர் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி நீங்களும் ஃபோக்கஸ் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்னாக தரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஆர்டிக்கல், இது யாரோட சஜஷனும் கிடையாது. ஸோ ஃபைனலாக அவங்க சொல்லணும் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட். ஸோ யாராவது மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருந்தீங்க, ஆல்ரெடி பேலன்ஸ் ஃபண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா மேபி அதை நல்லா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். யாரும் வேணுனாலும் அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா பார்த்துட்டு நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணலாங்க. ஸோ லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எஃபிஐ வெளியே போகிறாங்கன்னு சொல்லிருக்கோம். பட் உண்மையில் அவங்க என்ன போகிறாங்கன்னா ஐடியிலேருந்து இன்ஃப்ரா நோக்கி போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.8 lakhs கோடி வந்து அவங்க வந்து வெளியே எடுத்திருக்காங்க நம்ம மார்க்கெட்லேருந்து. பட் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா ஐடிலேருந்து 80 கோடி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி எஃப்எம்சிஜிலேருந்து 30, ஃபைனான்ஸ் செக்டர்லேருந்து 29, ஹெல்த் கேர்லேருந்து 28 கோடி. பட் எதுக்குள்ள அதிகமாக வந்திருக்காங்க, டெலிகாமில் அதிகமாக வந்திருக்காங்க, கேபிட்டல் மார்க்கெட் அண்ட் மெட்டல்ஸ் அண்ட் மைன்ஸ், ஆயில் அண்ட் கேஸ்லையும் வந்து கிட்டத்தட்ட 18 கோடி வந்திருக்காங்க. ஸோ நம்ம அவங்க வெளியே போகிறோம்னு நினைக்கிறோம். பட் என்ன சொன்னால் இது செக்டார் மாடிஃபிகேஷனாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க. இந்த நியூஸில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய நியூஸ் இருக்குது. பட் நான் ஓனாக போகிறேங்க. எனக்கு டைம் கிடைக்கும்போது ஓனாக பார்த்து ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இந்த கம்பெனி பற்றி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த செலக்டிவ் அப்படிங்கிற அந்த நம்மளோட சென்னை பேஸ்ட் கம்பெனி. ஸோ அந்த சோலார் குக்கிங் கிரிட் பேஸ்ட் சோலார் கம்பெனி இருக்குல்ல. ஸோ அதை பற்றி ஒரு படித்து பார்த்துட்டு அந்த கம்பெனி எப்படின்னு ஒரு வீடியோ போடுறேன். பட் அது ஸ்மால் கேப் கம்பெனி. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட செபி ரிஜிஸ்டர் அட்வைஸ் கேட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.